ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஆந்திரா தக்காளி பருப்பு குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே புது சுவையில் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுடைய இந்த பருப்பு குழம்பை ஒரு தடவை வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பருப்பு குழம்புக்கு தாளிப்புக்கு சேர்த்துருக்கிற பொருள் தான் இந்த பருப்பு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி கட்டாயம் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆந்திரா தக்காளி பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பவுலில் சேர்த்திட்டு நல்லா கழுவிக்கலாம். பருப்பை ஒரு 3-4 தடவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சுட்டு நல்லா கழுவிய பருப்பு குக்கரில் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த பருப்பு குழம்புக்கு 3 பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இந்த தண்டு பகுதி எடுத்துட்டு நம்ம சேர்த்திக்கலாம். இதில் நீங்கள் எந்த அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கிறீங்களோ அந்தளவுக்கு தக்காளி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க. இப்போ தக்காளி அரிஞ்சு சேர்த்தியாச்சு. இதில் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதோட எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்க்கறதுனால சீக்கிரமே பருப்பு வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு, தக்காளி பருப்பெல்லாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பு நல்லா மசிச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதோட கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதில் 3 வரமிளகா கிள்ளி சேர்த்திக்கலாம். இதோட கருவேப்பிலை ஒரு எனக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இதில் சின்ன வெங்காயம் 1 கப்பு அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி வேணும். பூண்டு வெங்காயத்தையும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயமும் பூண்டும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கியாச்சு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கிங்க. பூண்டு அப்படி தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா தான் இந்த பருப்பு குழம்பு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், நல்ல மணமாக. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். பச்சை மிளகா சேர்த்திட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதில் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போது பெருங்காயத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு, ஒரு கொதி வரட்டும். இப்போது நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லித்தழை இது மேலே தூவிக்கலாம். தூவிட்டு இறக்கிக்கலாம். மணக்க மணக்க ஒரு அருமையான சுவையான ஆந்திரா தக்காளி பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த சுவையில் ஒரு தடவை பருப்பு குழம்பு செஞ்சு பாருங்கள்.
டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பருப்பு குழம்பு ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த டேஸ்ட்டான ஆந்திரா தக்காளி பருப்பு குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.